ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 61 பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் ஆர்சிபி மேட்ச். இந்த மேட்ச்சுக்கான மேட்ச் ப்ரிவியூ அனலைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். மேட்ச் சினாரியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பஞ்சாப் கிங்ஸ் தொடர் தோல்வி தோத்துட்டே இருக்காங்க. போன மேட்ச் வேறு அப்செட் பண்ணிட்டாங்க. எம்ஐ வந்து அவங்க ஆல்ரெடி வெளியில் போயிட்டாங்க. பட் ஸ்டில் லாஸ்ட்டில் திலக் வர்மா சூப்பராக ப்ளே பண்ணி எகெயின் ஒரு ஜெயிக்கிற மாதிரி இருந்த பஞ்சாப் கிங்ஸை தோக்கடிச்சு அவங்களோட பாயிண்ட்ஸுமே வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இப்போது போட்டி யார் யாருக்குன்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. பிளே ஆஃப்ஸோட வாய்ப்பு போன மேட்ச் ரொம்ப பூரான பர்ஃபார்மன்ஸ். அவங்களையுமே எல்எஸ்ஜி வந்து அப்செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு எஸ்ஆர் வச்சு இப்போது ஜிடியும் ஆர்சிபியும் சேஃப் லெவலில் இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. எஸ்ஆர் வச்சு பஞ்சாப் கிங்ஸு, அதுக்கப்புறம் ஆர்ஆர், இந்த 3 டீமு. சிஎஸ்கேக்கு இவங்க 3 பேர்த்த கடந்து 4வதாக ஒரு சின்ன வாய்ப்பு பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ பார்க்கலாம். இப்போ அடுத்து எஸ்ஆர்ஹெச் கூட மேட்ச் வருது சிஎஸ்கேக்கு. அதில் நல்ல முறையில் வின் பண்ணாங்கன்னா மேபி அவங்களுடைய ஹோப்ஸ் வந்து அலைவாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான். ஸோ அப்போ ஆர்ஆர் எஸ்ஆர் வச்சு பஞ்சாப் கிங்ஸு 3 டீமு 2 டீம் வந்து 3 and 4 வந்து இருப்பாங்க. இந்த மேட்ச் ஆச்சும் வந்து ஜெயிக்கிறாங்களான்றது பார்ப்போம். இப்போ என்னன்னா இந்த மேட்ச் ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 6 மேட்ச் வந்து தொடர்ந்து வின் பண்ணாங்க. யாருன்னா பஞ்சாப் கிங்ஸு. ஒரு மேட்ச் மழையின் காரணமாக ஒரு புள்ளி கிடச்சிது. அடுத்து வந்து 5 மேட்சுமே தொடர் தோல்வி. ஸோ இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா நடந்த ஒரு 13 மேட்ச்சில் ஒரு மேட்ச் மழையின் காரணமாக 1 பாயிண்ட்டு, மிச்சம் 6 மேட்ச்சில் ஃபஸ்ட்டு 6 மேட்ச் வந்து வின்னு, அடுத்த 6 மேட்ச் வந்து லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீக்குன்றது உருவாக்கிடுவாங்க. பார்க்கலாம். ஆர்சிபி டஃப் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஆர்சிபிக்கான வெற்றி சதவீதமும் அதிகமாக தான் இருக்குது. மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ரொம்ப பஞ்சாப் கிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஆர்சிபி இதில் வின் பண்ண எப்படி வின் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த அஃபிஷியலான கியூ சிம்பிள்ன்றது வரும். ஸோ அந்த மாதிரியான ஆர்சிபிக்கு அந்த ஒரு மேட்ச்சு. இப்போ பஞ்சாப் கிங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் மேட்சாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் எல்லாமே இருக்குது. ஸோ வீடியோ லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஹைப் பாயிண்ட்ஸ் இருந்தால் ஹைப் கொடுத்துருங்க. அது நம்ம வீடியோக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதுமே நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மேட்சுமே தரம்சாலாவில் தான் மேட்ச் நடக்குது. ட்ரூ பவுன்ஸ் இருக்கும். நல்ல ஒரு 200 தான் வந்து பார் ஸ்கோராக போய்கிட்டு இருக்கு இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும். பவுண்டரி டைமென்ஷன்ஸ் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். பிச் நம்பர் மாறுறதை பொறுத்து அந்த டைமென்ஷன்ஸுமே மாறிட்டு இருக்கு. சின்ன கிரவுண்டாகவும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக ஸ்கொயர் பவுண்டரிஸு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 185லேருந்து 200 போகும். நல்லா ப்ளே பண்ணோன்னா 200க்கு மேலேயுமே வந்து அடிக்கலாம். டியூ ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் இது மதிய மேட்ச்ன்றனால கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த லொக்கேஷனுடைய கிளைமேட் வந்துட்டு நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஹீட்டாலாம் இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு மதிய மேட்சாகவே இருந்தாலும் ரொம்ப வந்து ஹீட்டு பயங்கர ட்ரைன்ற எதிர்பார்க்க முடியாது. பட் நைட் மேட்சை கம்பேர் பண்ணுற அளவுக்கு டியூ வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து இருக்காது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பிச்சு ட்ரையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. ஸோ அதேமாதிரி வந்து நோட் பண்ணிக்கோங்க. சேசிங், அதாவது இப்போ பஞ்சாப் கிங்ஸ் தோக்குறதுக்கு காரணம் அடுத்தடுத்து இந்த டாஸுமே வந்து ஒரு இதாக இருக்குது. சேசிங் ஈஸியாக இருக்குது. அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பவுலிங் யூனிட் வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இல்லை இந்த ரீசெண்ட் மேட்சஸில். அதுவுமே ஒரு ரீசனாக இருக்குது. மேபி இந்த மேட்ச் அவங்களுக்கு சேசிங் கிடச்சிச்சின்னா அவங்க வின் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் வந்து அந்த டியூன்றது கொஞ்சம் கட் ஆகிறதுனால, இது மதிய மேட்ச்ன்றனால குறிப்பாக வந்து அதையுமே ஒரு டிஃபென்ஸாக இருந்தாலும் ஆர்சிபி சேஸ் பண்ணாலும் கொஞ்சம் டஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. பேஸ் விக்கெட்ஸ் 70%, ஸ்பின் விக்கெட்ஸ் 30% தான் வாங்கியிருக்காங்க. ஐடியல் ஸ்ட்ராட்டஜி சேசன் வின் தான். ஸோ அதேமாதிரி வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பிளேயிங் லெவன்றதை பார்க்கலாம். பிரியன் சாரியா, பிரபஞ்சன் சிங், கூப்பர் கோன்லி, ஸ்ரேயா சையர், சூர்யான்ஸ், செட்கே, சசாங்க் சிங், அஸ்மத்துல்லா உமர் சாய். ஸோ மார்க்கஸ் ஸ்டாயினிஸ்க்கு இன்ஜுரின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க. போன மேட்ச் அவர் தான் வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு போத் பேட் அண்ட் பவுலிங்கில். மார்கோ யான்சன், சேவியர் பாட்லெட்டு, ஹர்ஷதீப் சிங், யுஸ்வேந்திர சகல். இம்பேக்டில் உங்களுக்கு எஸ் தாக்கூர். இங்கிட்டு விராட் கோலி, ஜேக்கப் பத்தல், ரஜத் படிதார், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட்டு, ரொமாரியோ செட்பர்டுக்கு பதிலாக வந்து மாற்றிருந்தாங்க போன மேட்ச்சு. ஸோ குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொமாரியோ செட்பர்டுக்கு பதிலாக ஜேக்கப் டஃபியை வந்து போன மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மேட்ச் வந்து எகெயின் அவங்களுடைய பழைய இதுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் வந்துட்டு உங்களுக்கு எப்பயும் போல் ஹேசல்வுட்டும் புவனேஸ்வர் குமாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அதனால் டஃபியோட தேவை இல்லை. அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கேப்புக்கு அப்புறம் ப்ளே பண்ண சொன்னால் பயங்கரமான எக்ஸ்பென்சிவாகவும் போனார் டஃபி. ஸோ அதனால் மறுபடியும் அவங்க பழைய காம்பினேஷனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொமாரியோ செட்பர்ட் உள்ளே வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் டஃபிக்கு பதிலாக. ஸோ ஷியா சர்மா, ரசிக்தார், அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல்.
இதுதான் அவங்களுடைய பெஸ்ட் 11 வச்சு எல்லா மேட்ச்சுமே வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் எகைன் அவங்களுடைய பெஸ்ட் 11 அப்படியே வச்சு ப்ளே பண்ணி கடைசி வரைக்கும் இதே டீமில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்ப உங்களுக்கு டீம் ஃபார்ம் அண்ட் மொமெண்டம், இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் சசாங் சிங்க்கு இங்கே நல்ல வென்யூ ஆவரேஜ் இருக்குது, பட் ஃபார்ம் கிடையாது. யுஸ்வேந்திர சகலும் நல்ல வென்யூ ஆவரேஜ் இருக்கார். வீக்னஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து ஹேசல்வுட் கிட்ட ஒரு பேட்டர்ன்றது இருக்குது. ஸோ அவர் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா போன மேட்ச்சுமே வந்து ஃப்ளாப்பு, அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் அடிச்சிருந்தார். பட் அவருக்கு சேசிங்கில் நல்லாவே பெட்டராக பண்ணியிருக்காரு. எப்படி ஒரு விராட் கோலி வந்து சேசிங்கில் இன்னுமே பெட்டரான ஆவரேஜஸ் ஸ்டாட்ஸ் இருக்கோ, ஒரு சேஸ் கிங்குன்னு சொல்கிறோமோ, அதேமாதிரி பஞ்சாப் கிங்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு சேசிங்கில் ஃபஸ்ட் இன்னிங்ஸோட பர்சனலாக பார்க்குறோம், ஃபஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விராட் கோலி ஸோ ஆவரேஜ், அதுக்கப்புறம் ஜாஸ் ஹேசல்வுட்டோட ஆவரேஜ் எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். வீக்னஸை பொறுத்த வரைக்கும் செஹலுக்கு வந்து இந்த பேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பயங்கரமான ஒரு பேட்டில் இருக்குது, அது வந்து வீக்னஸாக இருக்கும். பிளேயர் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். டாப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா பஞ்சாப் கிங்ஸில் அதிகபட்ச ஸ்டாட்ஸு சசாங் சிங்க்கு, ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேருக்கு, இங்கே விராட் கோலி ஜாஸ் ஹேசல்வுட் 2 பேருக்கு. ஸோ 4 பேர் வந்து நல்லா ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. ரிமைனிங் பிளேயர்ஸ் பார்த்துடலாம். பிரியன்ஸ் ஆர்யா 22, 24, பிரப்சுரம் சிங் 26, 35, கூப்பர் கோன்லி 14, 18, ஸ்ரேயஸ் ஐயர் 30, 28, சூர்யான் ஷெட்கே 12, 15, சசாங் சிங் 38, 41, அதுக்கப்புறம் அஸ்மத்துல்லா மிர்சா. இந்த மேட்ச் கொஞ்சம் சசாங் சிங் ப்ளே பண்ணார் அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக அவர் ட்ரை பண்ணலாம். 2 மேட்சாக வந்து ஃப்ளாப்பு, பட் இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலி அவருக்கு இந்த வென்யூலேயும் சரி சில இம்பார்ட்டன்ட் மேட்சஸில் வந்து 2 வந்து அடிச்சு கொடுத்துருக்காரு, சில நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு எப்படி சொல்ல வைரல் கண்டென்ட் மாதிரிலாம் இருந்த ஒரு டைமில் வந்துட்டு அவரை ஒரு வேறு ஒரு சசாங் சிங் எடுக்கிறதுக்கு பதிலாக இவரை பிக் பண்ணதாகும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. பட் நல்லா ப்ளே பண்ணி இல்லை நான் ஒருத்துன்ற மாதிரி நிறையா போயிட்டு இருந்துச்சு, எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். அதனால் வந்து சில மேட்சஸ்லாம் நிறையா டிஃப்ரெண்டியல் காம்பினேஷன் ட்ரை பண்ணுறப்ப இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அஸ்மத்துல்லா மிர்சா 1 விக்கெட் ஆவரேஜ், ரன்களுமே அவர் தான் வந்து அடித்தார். மார்கோ யான்சன் போன மேட்ச்சே பெரிதளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. சேவியர் பாட்லர் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங்கை விட பவுலிங் யூனிட் ரொம்ப சொதப்பிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் மேட்ச்சில் தோற்ற எல்லா மேட்சுமே அவங்க பவுலிங் வந்து சரியாக போடலை, பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பண்ணிடுறாங்க. ஸோ ஹர்ஷதீப் சிங் 1.5, 1.8, செகல் 1.6, 1.3, எஸ் தாகூர் 1.1, 1.4. ஸோ இவங்களுக்கு வந்து அதிகபட்ச ஸ்டாட்ஸ் பவுலிங்கில் ஹர்ஷதீப் சிங்க்கும் யுஸ்வேந்திர செகலுக்குமே வந்து இருக்குது. இந்த பக்கம் பார்க்குறப்போ விராட் கோலி 38, 44, பெத்தல் 18, 14, ரஜத் படிதார் வந்து 34, 31, ஜிதேஷ் சர்மா 23, 27, டிம் டேவிட் 26, 23, அதுக்கப்புறம் ரோமான் ஷெட் 19, 1 விக்கெட் ஆவரேஜ், குந்தல் பாண்டியா 1 விக்கெட் ஆவரேஜ், அதுக்கப்புறம் புவனேஸ்வர் 1.2, 1.4 வச்சுருக்காரு. ஹேசல்வுட்டுக்கு நல்லாவே வந்து விக்கெட் ஆவரேஜ் இருக்குது பஞ்சாப் கிங்ஸ் எகேன்ஸ்டாக. அதேமாதிரி இந்த வென்யூலுமே நல்லா வச்சுருக்காரு. சுயா சர்மா 1.1, 1.1, அசிக் தாலாவுக்கு 1 விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. டேவிட் படிக்கல் 29, 26 வச்சுருக்காரு. ஸோ இங்கே 2 பேர் விராட் கோலி அண்ட் ஜாஸ் ஹேசல்வுட் ஹையஸ்ட் லெவலில் இருக்காங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பவுலர் இம்பேக்ட் அனலைசஸ்ன்றதை பார்த்துடலாம். 2 டீம்லேயுமே இந்த 4 பவுலர்ஸ் வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த மேட்ச்சுக்கு. ஜாஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் எல்லா மேட்ச்சுமே இவங்க தான் வந்து சொல்கிறோம். கண்டிப்பாக இந்த மேட்ச்சுமே குறிப்பாக எல்லா மேட்ச்சுமே நம்ம புவனேஸ்வர் குமாரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம் ரீசெண்ட் மேட்சஸ் ஃபுல்லாக. இப்போ இந்த மேட்ச் ஜாஸ் ஹேசல்வுட்டை அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அவர் பஞ்சாப் கிங்ஸ் எங்கேஸ்டாக நல்ல ஒரு ஆவரேஜ்ன்றது இருக்குது. யுஸ்வேந்திர சகல், ஹர்ஷதீப் சிங் இவங்க 2 பேருமே வந்து இந்த மேட்ச் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பஞ்சாப் கிங்ஸ் பவுலிங்கில் சொதப்பிட்டு தான் இருக்காங்க, குறிப்பாக கேட்சிங்லேயுமே சொதப்பிட்டு தான் இருக்காங்க. ஹர்ஷதீப் சிங்கும் பெரிதளவில் விக்கெட் காலம் அப்படின்றதுல இல்லை. செகல் நல்லா போகிறாரு, பட் சம்டைம்ஸில் கேட்சை விட்டுறாங்க, நிறையா நடக்குது. ஒரு மேட்ச்லாம் வந்து 2 கேட்சை தொடர்ந்து விட்டாங்க செகலோடைய பவுலிங்கில், அவர் வெறுத்துட்டார். ஸோ அந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குது. பட் செகல் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை காட்டிட்டு தான் இருக்கார். ஸோ இந்த மேட்ச் வந்து கேட்ச் ஒழுங்காக பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பார். ஸோ மேட்சப் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு விராட் கோலி, ரஜத் படிதார் வெர்சஸ் யுஸ்வேந்திர சகலுக்கு ஒரு மேட்சப் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் வெர்சஸ் ஜாஸ் ஹேசல்வுட் வந்து ஒரு மேட்சப்ன்றது இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட்லி இப்போ நம்ம கீ பேட்டில்ஸ்ன்றதாக பார்த்துடலாம். ஸோ கீ பேட்டில்ஸ் பார்த்துடலாம். விராட் கோலி வெர்சஸ் யுஸ்வேந்திர சகல் 3 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அட்வான்டேஜ் சகலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் ஜாஸ் ஹேசல்வுட் ஸ்ரேயஸ் ஐயர் 3 டைம் எடுத்திருக்காரு. ஹேசல்வுட் தேவதத் படிக்கல் வெர்சஸ் ஹர்ஷதீப் சிங் 2 டைம் எடுத்திருக்காரு. ஹர்ஷதீப் சிங் தான் அட்வான்டேஜ். சசாங் சிங் வெர்சஸ் புவனேஸ்வர் குமார், இதில் டெத்தில் நடக்கும் இந்த பேட்டில். சசாங் சிங்கை 2 டைம் வந்து எடுத்திருக்காரு டெத்தில். ஸோ அதுக்கப்புறம் இதில் யார் வேணால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஏன்னா மிடில் ஓவர்ஸில் உங்களுக்கு புவனேஸ்வர் குமார் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. 3 ஓவர் தள்ளிடுவாங்க, அப்படின்னா 2 ஓவர் லாஸ்ட்டில் டெத்தில் ஒரு 2 ஓவர். ஸோ அந்த டெத்தில் நடக்கிற பேட்டில் அதுக்குள்ளே சசாங் சிங் மேபி பேட்டிங்க்கு வந்துட்டார் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஸ்கோர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அஜர் படிதார் வெர்சஸ்
செகல் வந்து 2 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு படிதாரையும். அதுக்கப்புறம் பிரப்சிம்ரன் சிங் மிஸ்ஸஸ் சுயா சர்மா ஒரு டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு பிரப்சிம்ரன் சிங்கை. இதுதான் வந்து கீ பேட்டில்ஸ். குறிப்பாக உங்களுக்கு இதில் ஓப்பனிங் பேட்டில்ன்றது சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. ஏன்னா விராட் கோலி ஓப்பனிங், செகல் வந்து மிடில் தான் வருவார். அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் விசஸ் ஜாஸ் ஹேசல்வுட். ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரப்சிம்ரன் சிங் அவுட் ஆனால் தான் ஸ்ரேயாஸ் ஐயர் 1 டவுன் வருவார். அப்போனா வேணால் இந்த பேட்டில் வந்து நடக்கும். அவங்க ஒரு ஹேசல்வுட்டோட ஓவரை ஏர்லியராக போடுறப்ப தள்ளிட்டாங்கன்னா இந்த பேட்டில் நடக்கிறது. மேபி மிடில் ஜாஸ் ஹேசல்வுட் ஒரு ஓவர் போட்டால் ஆல்ரெடி டெத்தில் தான் வந்து டெத் வரைக்கும் ஒரு ஆடிட்டார்னா அது நம்ம ஃப்ளாப் ரேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. ரன்கள் அடிச்சிட்டார் அப்படின்னா. தேவ்தத் படிக்கல் விஸ் ஹர்ஷதீப் சிங். ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். அந்த ஒரு விக்கெட் ஏரியாக போனால் தான் இந்த பேட்டில் நடக்கும். பட் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து லாஸ்ட்டில் பிச்சு எப்படி இருக்குது, எந்த பிச் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ விக்கெட்ஸ் ஏரியாக விழுகுமா எல்லாமே நான் அப்டேட் பண்ணிடுவேன். அதை வச்சு நம்ம இதுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கலாக இருக்கிறதுக்கும் அந்த கரண்ட்டில் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொலாப்ஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபேண்டசி டீம் செலெக்ஷன் சேஃப் 11 ஃபார் ஃப்ரீ டு ப்ளே. ஸோ பார்த்துருவோம். பிரப்சிம்ரன் சிங், விராட் கோலி, சஷாங்க் சிங், அதுக்கப்புறம் ரஜத் படிதார், ஸ்ரேயாஸ் ஐயர், மார்க்கோ யான்சன். இங்கே வந்துட்டு ஒரு அஸ்மதுல்லா உமர் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு இவரை விட்டுட்டு அஸ்மதுல்லா உமுசாய் எஸ்தாவுக்கு பதிலாக வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹேசல்வுட், ஹர்ஷதீப் சிங், செகல், புவனேஸ்வர் குமார். ஸோ இந்த 4 பவுலர்ஸ் வந்து கீயாக இருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். டிஃபரெண்ட் இயர்ஸில் டிம் டேவிட், சுயா சர்மா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜின்றதை பார்த்துடலாம். கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சஷாங்க் சிங் கேப்டன், வைஸ் கேப்டன் ஜாஸ் ஹேசல்வுட். ஸோ 2 பேருமே இந்த மேட்ச் வந்து நல்லா ஹை ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சுருக்காங்க. ஸோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இங்கே வந்து சஷாங்க் சிங்கையும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு விராட் கோலியுமே வந்து கேப்டன் வைஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சஷாங்க் சிங் வந்து நீங்கள் என்னடா இதெல்லாம் ஒரு கேப்டன்சிஸாக நினைக்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம வந்து அதிகமான காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணுவோம். எல்லாருமே வந்து பண்ணுவீங்கன்னா ஃப்ரீ டு ப்ளேன்றனால முடிந்த அளவுக்கு உங்களுக்கு காம்பினேஷன் போடுவீங்க. அந்த காம்பினேஷன்ஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி சஷாங்க் சிங் ஒரு டிஃப்ரெண்ட்டியலாக சூப்பரான சாய்ஸாக இருப்பார், ரிஸ்கி சாய்ஸாக இருப்பார். ஸோ தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிளிக் ஆச்சுன்னா நல்லாவே வந்து ஒரு கோட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திக் சர்மா போன மேட்ச் வந்து அவர் எதிர்பார்க்காம ஒரு 70 ரன் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவார்னு எனக்கு தெரியும். ஒரு 30 ரன்னுக்கு மேலே அடிப்பாருன்னு. பட் 70 ரன்னுக்கு போவாருன்றது நமக்கு தெரியாது. அதேமாதிரி எல்எஸ்ஜி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்எஸ்ஜி வின் பண்ண போகிறாங்கன்றது நமக்கு வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் ஸ்டில் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ ஈஸியாக வந்து வின் பண்ணுவாங்கன்றது நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். பயங்கரமாக வந்து மிச்சல் மார்ஷ் 90. ஸோ அடுத்துக்கு நிக்கோலஸ் புரான்லாம் ஃபார்முக்கு வந்தார். ஸோ நிறையா விஷயங்கள் நடந்துச்சு. சேசிங்கில் ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதே பிச்சில் தான் வந்து சிஎஸ்கே ப்ளே பண்ணாங்க. பட் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் ஸ்ட்ரகிள் பயங்கரமான ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஓப்பனர்ஸ் 2 பேருமே அவுட்டு. ஸோ நிறையா வந்து நடந்துச்சு. ஆகாஷ் சிங் வந்து உங்களுக்கு இம்பேக்ட் நிறைய க்ரியேட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃபைனலாக யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 53% ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 47% தான் பஞ்சாப் கிங்ஸ் இருக்குது. குறிப்பாக இது மதிய மேட்ச்ன்றனால ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு உள்ளே இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா செகலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி இந்த ஸ்லோ ரவுண்ட்ஸு வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸை வந்து அந்த ஆஃப் கட்டர்ஸு சுற்றி விடுற பவுலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மதிய மேட்ச்ன்றனால கொஞ்சம் பிச்சு ட்ரையாக இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கும். பட் அந்த ஒருடைய கிளைமேட் அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அதுவுமே நம்ம எதிர்பார்க்க முடியுமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஸ்டில் அந்த மதியன்ற ஒரு எஃபெக்ட்ன்றது இருக்கும் பிச்சில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதான் நம்மளோட அனாலிசிஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.